தாவேகாவுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து வெறும் பித்தலாட்டம். அடுத்தது லாட்ரி மார்ட்டின் வந்து எந்த வாரிசு மன்னராட்சி குடும்பாட்சி இதெல்லாம் வந்து எதிராக பேசுகிறாரோ அவரே ஒரு பட்டத்து இளவரசர் தான். அவரே மாமனாருடைய லாட்ரி பணத்தை தான் கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு வந்து அரசியலில் தொழில் பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆதவர்ஜுனா வேற ஒரு கட்சியில இருக்காரு, இப்போ சார்லஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனா இருக்காருன்னு போது ஆதவர்ஜுனா வேற கட்சி அவர் ஒரு விமர்சிக்காருன்னா இது வந்து அவருக்கு தெரியலையா? பிஜேபி வந்து கோச்சிப்பாங்கன்ற அடிப்படையில் இதெல்லாம் சொல்றாரு அவர். இல்லை, ஆதவர்ஜுனா வெறும் கட்சியில் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாருல்ல, அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது, என்ன தொழில் பண்ணுறாரு, இதெல்லாம் நமக்கு வந்து உள்கணக்கு வந்து தெரியாது. கண்டிப்பாக ஏதோ தொழில். ஆனால் அவர் பயப்படாமல் பிஜேபி எதிர்க்கிறார் இல்லையா, எதிர்த்து பேசிட்டு இருக்காரு இல்லையா இப்போ? அதுதாங்க, தாவேகாவினுடைய தலைவர் விஜய், புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் பிஜேபியை எந்த அளவில் எதிர்க்கிறாங்களோ அதுக்கு கம்மியாக தான் அவர் எதிர்க்கணும். இவர் அந்த ஸ்வரத்தை கொஞ்சம் மீறி வந்து அவசரமாக எதிர்த்து வந்து பேசிட்டார். அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ இவர் பிஜேபியை எதிர்ப்பது அப்படின்றதாவது ஆதவர்ஜுனா வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து பல விஷயங்களை பிளான் பண்ணி பக்காவாக ஒரு கால்குலேட்டிவாக இருக்கிறாரு. ஆனால் மேடையில் வரும்போது அவர் அறியாமல் வந்து உளறுதல் என்பது வருது. அது வார்த்தையிலையும் வருது, மொழியிலையும் வருது, விஷயத்துலையும் வருது. தமிழ் சரியாக பேச தெரில, உட்டு கட்டமைப்புன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து வந்திருக்கோம். அண்ணாமலை வந்து திட்டும்போது 2 படி எக்ஸ்ட்ராவாக போட்டு வந்து திட்டாரு. இது விஜய்க்கே கூட பிடிக்காமல் வந்து போயிருக்கலாம். விஜய் தனியாக கூட கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம். என்னுடைய கேள்வி, இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பணத்தை கட் பண்ண வேண்டியது தானே? அப்போ அங்கே பணத்தால் அந்த குடும்பம் வந்து இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது.